அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயம் இப்போ ஒரு பூதாகரமாக விவாத பொருளாக ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்து தான். நவம்பர் 26ஆம் தேதி அவருடைய கருத்து தான் இப்போ மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கு. ஏன்னா அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அவருடைய கருத்து இந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையில அது விவாத பொருளா இருக்கு. நிறைய எதிர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான கருத்துக்களும் வருகிறது. இந்த இந்த கருத்துக்களின் அடிப்படையில அரசு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற விஷயத்த நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த நல்ல கருத்துக்களும் இருக்கு, அதுக்கு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கு. அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயம் இந்தியாவிற்கு புதிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக புதிது கிடையாது. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்த 1952லேருந்து 1967 வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம 67 வரைக்கும், 67க்கு பிறகு 67ஓட முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய பலங்கள் நிறைய ஸ்டேட்ல தெரிய ஆரம்பிக்குது. கூட்டணி கட்சிகளினுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகளால காங்கிரஸ் கட்சியில் ஏற்படுற இந்த உரசல்கள், மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயம் அங்க சங்கிலி உடைக்கப்படுது. அங்க உடைக்கப்படுற சங்கிலி 2020 வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்றைய வரைக்கும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில நம்ம தேர்தலை நடத்தவே இல்லை. ஸோ அதற்கான சட்ட வரைவு கொடுக்கறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரான்றது ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளா இருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கிற நன்மைகள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 1952லேருந்து 67 இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயங்கள் நடைபெற்ற காலங்களா நம்ம பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இந்த தேர்தல் சட்ட அங்கீகாரம் பெற்றதா அப்படின்னா சட்ட அங்கீகாரம் இல்லாத ஒரு தேர்தல் தான். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்ட அங்கீகாரம் இல்லாத ஒரு தேர்தலா இது இருந்ததுன்றத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான தேர்தல் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஒரு ஒரு விதமான ஒரு பாதைன்னு கூட சொல்லலாம். இந்த பாதையில போயிட்டு இருந்துச்சு. அந்த பாதை தடை செய்யப்பட்டு வேற்று பாதைக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா இந்த பாதை ஒரு சட்டப்பூர்வமான பாதை இல்லைன்ற விஷயத்த நம்ம இங்க உணர வேண்டிய தருணம் இது. அதுக்கப்புறம் இப்போ இதற்கான குரல்கள் எழும்பி இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்க மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ற அந்த விஷயம் ஒரு முறை தான் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது எல்லாத்தையும் ஒரே முறை நடத்தும் போது கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ற ஒரு விஷயம் ஒரு முறை தான் வரும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள், இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ன்றது ஒரு 2 மாசம்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 60 நாட்கள் தான் இருக்கும். இதுவே ஒவ்வொரு தேர்தலும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேல இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ற விஷயம் இருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ற விஷயத்துல அரசினுடைய எந்திரம் செயல்படாத இயங்க தன்மைக்கு போகிறதுன்றத மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எந்த விதமான பாலிசி டிசிஷனையும் மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி கொண்டுட்டு வர முடியாது. மத்தியில பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் மாநில அரசு அந்த பாலிசி டிசிஷனை மேக் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும். மாநிலத்துல தேர்தல் நடந்தாலும் மத்திய அரசு இந்த ஸ்டேட்டுக்கு, பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு எந்த விதமான பாலிசிகளையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலையில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க ஒரு முரண்பாடா இருக்கு. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு முறை தான் இந்த பாலிசி டிசிஷன் அந்த இருக்கும். ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு முறை தான் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும். இதனால இது அரசு இயந்திரம் நல்ல செயல்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்றது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன விஷயம்னா, வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல். ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்கு அரசினுடைய நேரங்களும் செலவுகளும் அப்புறம் களப்பணியாளர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அரசு செலவு செய்ய வேண்டியது. வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் 5 வருடத்துக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியலை தயார் செய்தால் போதும். வாக்காளர் பட்டியலுக்கான ஒப்புகை சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு முறை செய்யப்படக்கூடியதா இருக்கும். 3 முறைக்கும் 1 முறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தேர்தல் செலவினங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். 3 முறை தேர்தல் நடக்கும்போது ஆகிற செலவும், ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது ஆகிற செலவும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயமா இருக்கும். ஸோ இந்த செலவினங்களை குறைத்து இந்த இந்த பணங்களை வேற ஒரு
நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா அமையும். அதனால இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், சவால்கள், ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்பது இந்த தேர்தல்களை ஒவ்வொரு முறை நடத்துவதற்கும் இந்த பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு வந்து நிறைய கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகாரிகளினுடைய பங்குன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வேற ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு முறையும் பாராமிலிட்டரி ஃபோர்ஸை ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் பர்டிகுலர் பிளேஸ்க்கு அதை பாராமிலிட்டரி ஃபோர்ஸை கொண்டு வரணும். அவர்களுக்கான தங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களை இது பண்றது, அவர்களை வந்து கவனிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அவர்கள் மூலயமா தேர்தலை நடத்தக்கூடிய அந்த சவால்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு முறை மட்டுமே நடக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்றத்துல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். அதிகாரிகளினுடைய செயல்பாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல விஷயமாகவும் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்க தீமைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்க முக்கியமான தீமை என்னன்னா ரெண்டு தீமைகள் இருக்கு. இதை சுத்தி தான் மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதனால இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சுட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு நல்ல புரிதலுக்கு உருவாயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போது 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும் போது ஒரு ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்லுடைய எலெக்ஷன்ல அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட மூலமா அமைக்கப்படுற ஆட்சி ஏதேனும் ஒரு காரணத்திற்காக கவிழ்க்கப்படுமேயானால் அது பிறகு அந்த அரசினுடைய நிலைமை என்ன என்ற விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த போதா, ஆளுநர் தலைமையில அரசு செயல்பட போகுதான்ற விஷயம் வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த 5 வருடத்திற்குள்ள இந்த மாதிரியான கவர்னர் மூலமா நடத்தக்கூடிய இந்த ஆட்சி வந்து மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்தை எப்படி கையாள போகுதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் முரண்பட்ட கூட்டணிகள் அமையறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து கவனத்துல கொள்ளக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 5 வருடத்திற்கு எலெக்ஷன் கிடையாது. இந்த 5 வருடத்திற்கு எலெக்ஷன் இல்லாம இருக்கும்போது கவர்னர் ஆட்சியோ இல்ல கவர்னர் தலைமையிலான குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும் போது அதற்கு முன்ப இவங்க அங்க இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கவங்க கூட்டாட்சி இணைந்து ஒரு அரசை உருவாக்க அவர்கள் முன் வருவார்கள். அந்த அரசு மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான அரசா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி தான் வந்து கூட்டணி வைத்து ஒரு பெரும்பான்மையை கொடுத்து வருவாங்க. அப்படின்னு வரும்போது மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ, எதிரெதிர் துருவங்கள்ல இருந்தவர்கள் யாரை ஊழல் குற்றவாதிகள் யார் சரியில்லை என்று சொன்னார்களோ அவர்களோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய தருணங்கள் வரும். இந்த மாதிரியான தருணங்கள் மக்களாட்சி கொள்கைக்கு எதிரான விஷயமா இருக்கும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தது வேற ஒருத்தவங்கள, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல மிக அதிக அளவுல நடக்க போற ஒரு விஷயமா இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த சூழ்நிலையில வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு விஷயங்களா நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல இந்த மாதிரியான முரண்பாடான கூட்டணிகள் அமையுது. இப்ப சமீபத்துல நடந்த மகாராஷ்டிரா, அதற்கு முன்பு நடந்த கர்நாடகா, இந்த மாதிரியான எலெக்ஷன்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கண்டிப்பா அமுல்படுத்தப்படுமானா கண்டிப்பா அமுல்படுத்துறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்தியில பாஜகவுக்கு பலம் அதிகமா இருக்கு. மாநில அரசியல்லையும் நல்ல பலமான ஒரு பொருந்திய கட்சியா தான் இருக்கு. அந்த கட்சியினுடைய பலம் பிளஸ் அவங்க வந்து மற்ற கட்சியினுடைய ஆதரவை பெறக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தா இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தீர்வு கொடுத்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த தேர்தல் முறையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுல இந்த மாதிரியான விஷயங்களை புதுசா புகட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.